ஜிப்மர் பாண்டிச்சேரியில் வேரியஸ் குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த நோட்டீஸில் நர்சிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 154 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோவும் செப்பரேட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் இருக்குது, அதே மாதிரி காரைக்காலில் இருக்குது. சரிங்களா? இந்த 2 இன்ஸ்டியூட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். பாண்டிச்சேரியில் இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், மத்திய அரசு பணியிடங்கள். சரிங்களா? இது எல்லாமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். குரூப் பி குரூப் சி போஸ்ட்டில் வந்து மோர் தென் 200 வேகன்சிஸ் மேலே இருக்குது. இதே மாதிரி இதில் வந்து மினிமம் 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டும் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து செப்பரேட்டாக வந்து இதான் வந்து அட்மின் பிளாக்கு, மெயின் பில்டிங் இது. அதுக்கப்புறம் நர்சிங் காலேஜ், நர்சிங் பிஎஸ்சி, போஸ்ட் பேசிக் நர்சிங் பிபிடிஎன், அதே மாதிரி எம்எஸ்சி நர்சிங் போன்ற இது வந்து கோர்சஸ்லாம் வந்து ஆல்ரெடி இங்கே ஜிப்மர் புதுச்சேரியில் இருக்குது. அதே மாதிரி ஜிப்மர் உமன் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்ஸும் செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி இதெல்லாம் ஆடிட்டோரியம், அதே மாதிரி ஜிப்மர் அகாடமிக் சென்டர்ஸோடைய ஃபோட்டோஸ். ஓகே, இது வந்து இப்போ நர்சிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் நிரந்தர பணியிடங்கள். சரிங்களா? 154 வேக்கன்சி இருக்குது டோட்டலாக. இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 19/8/2024 லாஸ்ட் டேட்டு. சரிங்களா? ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 14/9/2024 வந்து உங்களுக்கு எக்ஸாம், 2/9/2024 டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஹால் டிக்கெட்டை. சரிங்களா? ஓகே, இப்போ நர்சிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 154 வேக்கன்சி இருக்குது. 154 வேக்கன்சிஸ். அவுட் ஆஃப் திஸ் யூஆரில் வந்து 87 வேக்கன்சி, ஓபிசியில் 13, எஸ்சியில் 10, எஸ்டியில் 14, இடபிள்யூஎஸில் 30 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? முன்னமே சொன்ன மாதிரி தான் டோட்டலாக 209 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் ஆஸ் பர் வந்து டிசிஷன் ஆஃப் த ஜிப்மர் கவர்னிங் பாடி வந்து அட்லீஸ்ட் வந்து 80% நர்சிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் வேக்கன்சி 154ல் 80% வேக்கன்சிஸ் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பேக்லாக் வேக்கன்சியும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி போன நோட்டிஃபிகேஷன்ஸில் ஃபில் ஆகாத பேக்லாக் வேக்கன்சிஸும் இதில் இன்க்ளூட் பண்ணதாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதில் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் பிடபிள்யூடி கேண்டிடேட் மற்றும் எக்ஸர்வீஸ்மென்ஸ்க்கும் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. ஆனால் வந்து நர்சிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 23 வேக்கன்சி வந்து பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க்கிங் டிசபிலிட்டிஸ்க்கு வந்து ரிசர்வ் பண்ணப்பட்ட ஒரு சீட்ஸு. சரிங்களா? எக்ஸர்வீஸ்மெனுக்கு எந்த விதமான வேக்கன்சியும் நர்சிங் ஆஃபீஸர் பணியிடத்தில் இல்லை. சரிங்களா? ஓகே, கேண்டிடேட்ஸ் வந்து எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம். அதாவது இதில் வந்து 154 வேக்கன்சிஸில் 87 வேக்கன்சிஸ் வந்து அன்ரிசர்வ் வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கு எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். மார்க்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். அவங்க ஓன் கேட்டகரியில் வரலனாலும் அன்ரிசர்வ்டில் ஓன் கேட்டகரியில் வந்தால் அவங்க ஓகே, அப்படி இல்லைனா அன்ரிசர்வ்ட்லேயே வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஆனால் ஏஜ் வந்து லிமிட் வந்து அன்ரிசர்வ்டுக்கு எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் வந்து அவங்க அந்த ஏஜ் லிமிட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அன்ரிசர்வ்டுக்கு எலிஜிபிள். இல்லைனா கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க எலிஜிபிள். சரிங்களா? எந்த கேட்டகரி கேண்டிடேட் வேணாலும் எந்த அன்ரிசர்வ் போஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது இப்போ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நர்சிங் ஆஃபீஸர் பணியிடத்திற்கு உங்களுக்கு வந்து மினிமம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் தேவையானது வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி நர்சிங் முடித்தவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இல்லை. அதே மாதிரி அவங்க வந்து கண்டிப்பாக எந்த கேட்டகரி கேண்டிடேட் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி கண்டிப்பாக நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஓகே, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவர்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது போஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லைனா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கும் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இல்லை. சரிங்களா? அவங்களும் கண்டிப்பாக வந்து நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி டிஜிஎன்எம்னு சொல்லக்கூடிய டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இருந்தால் கண்டிப்பாக அவங்களும் பதிவு பண்ணியிருக்கணும் நர்சிங் கவுன்சிலில். ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நர்சிங், அதாவது ஸ்டாஃப் நர்ஸ் தான் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். சரிங்களா? மினிமம் 50 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் பணியாற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் அவங்க எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி இந்த பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாய் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் பேவு. இது வந்து லெவல் 7ல் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். ஓகேங்களா? பே மேட்ரிக்ஸ் 7th CPCயில் லெவல் 7ல் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். சரிங்களா? 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸாமுக்கான ஸ்கீம் வந்து எப்படி வந்து இருக்கும், என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்றத வந்து பின்னாட்டில் வந்து ஷார்ட்லி அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். செப்பரேட் வீடியோ வந்து ஷார்ட்லி வந்து நம்மளும் போடுறோம். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணாலும் லேட்டஸ்ட் இருக்கக்கூடியதும் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். மினிமம் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டும் இருக்குது, ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது. சரிங்களா? மினிமம் வந்து UR EWS கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் CBTயில் வந்து பர்சன்டேஜ் வந்து 50% எடுக்கணும். அதே மாதிரி UR EWSல PWD கேண்டிடேட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 45% வந்து எடுக்கணும் பர்சன்டேஜ். SC ST OBC கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 40% வந்து எடுக்கணும். அதுவே வந்து ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி 50% வந்து பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக வந்து பாதிக்கு பாதி கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தான் வந்து அவங்க மெரிட் லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க. சரிங்களா? ஓகே. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC ST கேண்டிடேட்டுக்கு 5 வருடமும் OBC கேண்டிடேட்டுக்கு 3 வருடமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிவிலியன் 3 வருடம் வந்து ரெகுலர் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவர்கள் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து குரூப் B போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா 5 வருடம் வந்து UR EWS போஸ்ட் வந்து கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதுவே வந்து OBC கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 8 வருடம் உண்டு. SC ST கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 10 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. PWDலே வந்து UR EWS இருந்தாங்கன்னா 10 வருடமும், OBC கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 13 வருடமும், SC ST கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 15 வருடமும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வந்து ஆஸ் பர் அவங்களுடைய ஓன் கேட்டகரியை பொறுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து. சரிங்களா? ஓகே. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் juppan.edu.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கு ஸ்டெப் பை ஸ்டெப் லைவாக வந்து உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து செப்பரேட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதுலேயே வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ஸ்டெப்ஸுமே கொடுத்துருக்கேன். ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ பார்க்குற வரைக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPI ஏதாவது ஒரு மோடில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். UR EWSக்கு 1500 ரூபா ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் இருக்கும். OBC கேண்டிடேட்டுக்கு 1500 ரூபா ப்ளஸ் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி SC ST கேண்டிடேட்டுக்கு 1200 ரூபா பே பண்ணணும், ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் இருக்கும். PWD கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஃபுல்லி வந்து எக்ஸம்டட். சரிங்களா? ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஃபோட்டோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிற ஃபோட்டோ, அதாவது ப்ரீ சேவ்டு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்ரெடி எடுத்து வச்ச ஃபோட்டோ. அந்த எடுத்து வச்ச ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கணும். அது வந்து உங்களுடைய பேரும் என்றைக்கு எடுத்தீங்க அப்படின்ற டேட்டும் இருக்கணும். சரிங்களா? இது வந்து ப்ரீ சேவ்டு ஃபோட்டோ. இன்னொன்று ரியல் டைம் ஃபோட்டோ, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே உங்கள் வெப்கேம்லேயோ அல்லது மொபைலில் வந்து செல்ஃபி வந்து எடுத்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். அது வந்து இன்னொரு ஃபோட்டோ. சரிங்களா? இது வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். எந்த விதமான அடிஷ்னல் பீப்புளோ அதர் ஆப்ஜெக்ட்ஸோ இருக்கக்கூடாது. ஃபுல் ஃபேஸு தெரியணும். உங்களுடைய இயர்ஸு, நெக்கு, ஷோல்டர் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஃப்ரண்டல் வியூவில் தெரியணும் கேமராவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து நல்ல ட்ரெஸ் கோடில் எடுத்து கிளியராக இருக்கக்கூடிய ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ வந்து கேண்டிடேட் ஃபோட்டோகிராஃப் அப்படின்ற பேரில் வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். 35 mmலேருந்து 45 mm ஹைட்டு வரைக்கும் அந்த சைஸில் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து இருந்தால் பெட்டர் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ப்ளக் கார்டு வச்சு தான் எடுக்கணும் அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அடுத்தது சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படின்ற பேரில் வந்து நீங்கள் அப்படி வந்து அப்லோட் பண்ணணும். 80 mm வித்து அல்லது 35 mm வந்து ஹைட் அப்படின்ற அந்த டைமென்ஷனில் வந்து நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பெனில் ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் சைன் பண்ணி அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எது எதெல்லாம் அப்ளிகபிளோ அதை வந்து அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள்னா இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல் கேண்டிடேட், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் யார் யாருக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளிகபிளோ அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். பிடபிள்யூடி கேண்டிடேட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். எக்ஸ் சர்வீஸ் பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய சர்வீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோம். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்டர்ஸ் வந்து புதுச்சேரி, டெல்லி, கொல்கத்தா, மும்பை, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், பெங்களூரு, ஹைதராபாத், திருவனந்தபுரம், திரிஷூர், கொச்சி, கோழிக்கோடு, கொல்லம் அண்ட் கண்ணூர். சரிங்களா, இதில் 3 ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து சென்டர் வந்துடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் அவாய்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும். அதில் வந்து இந்த மாதிரியான நோட்டேஷன் இருக்கும். அதாவது ஒரு கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் 4 மதிப்பெண் வரும். தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் 1 மதிப்பெண் வந்து போயிடும். நீங்கள் வந்து ரிவ்யூக்கு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுவும் வேல்யூவேஷனுக்கு அது வந்து அக்செப்டபிள் தான். இந்த மாதிரி இருக்குது, பிளாங்காக ஒயிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அந்த கொஷின் வந்து ஆன்சர் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நீங்கள் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. பண்ணி ராங் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் -1, கரெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் 4 மதிப்பெண் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா, ஓகே. இன்கேஸ் 2 பேர் வந்து ஒரே மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் யார் கம்மியான நெகட்டிவ் மார்க் இருக்கோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவங்கள செலக்டட் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட்டில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் சேமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஏஜ் யார் எல்டர் அப்படின்றத கொடுப்பாங்க. அதுலேயும் சேமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் A to Z கேண்டிடேட்டுடைய பேர் வந்து எதில் வருது அப்படின்றத பொறுத்து அவங்க வந்து அந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் யார் சீனியராக இருக்காங்க, யார் வந்து பேர் ஃபஸ்ட்டு வருது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க மெரிட் லிஸ்ட்டில். சரிங்களா, ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் எப்படி எடுக்கிறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செப்பரேட் வீடியோவில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து 2 தடவை எடுத்துட்டாங்க, இல்லைனா வந்து எடுத்தது வந்து உங்களுடைய பேங்க்குக்கு ரிட்டர்ன் ஆகலை, அப்ளிகேஷன்லையும் சப்மிட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய பேர், டிரான்சாக்ஷன் ஐடி நம்பர் இது எல்லாத்தையும் வந்து இமெயில் அனுப்பணும். jipmerb&c@gmail.com அப்படின்ற இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பலாம். இல்லைனா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இன்னொரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவு டு அப்ளை அப்படின்ற வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நர்சிங் ஆஃபீஸருக்கு வந்து ரிலவெண்ட் சப்ஜெக்டில் 70%, ஜென்ரல்ஸ் ஏரியாஸ் அதாவது ஜென்ரல் நாலேஜ், இன்டெலிஜென்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸ் இது எல்லாம் சேர்த்து 30% இருக்கும். ஓகேங்களா, 90 மினிட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் இருக்கும். அதாவது 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். சரிங்களா, இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும். சரிங்களா, நன்றி.